இது நடக்கலன்னு வெச்சுக்கோ, என்ன கொன்னுட்டு அவளை அடையறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். அம்மா ரிஷி, ரிஷி ப்ளீஸ். ஏற்கனவே உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நீ ஜாமீன்ல வெளியே வந்திருக்க. என் மேல கை பட்டுதுன்னு வை, திருப்பி நீ வெளியவே வர முடியாது. கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன பேசுறான்னு கேட்டீங்களா? பொண்டாட்டிக்கு புருஷன் மேல நம்பிக்கை இருக்கணும், சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா இவளுக்கு மனசு முழுக்க சந்தேகம் தான் இருக்கு. இனிமே இவகிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ராட்சசியோட வாழறதுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட தயாரா இல்ல. நாளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு இவளை கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்க. ரிஷி, ஏய் நில்லு. ரிஷி, நான் வேண்டான்னு நீ என்ன முடிவு பண்றது? நீ வேண்டான்னு நான் முடிவு பண்றேன். இத வச்சுதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ற. என் அடிமையா நடத்துறதுக்கு இதுதான் லைசன்ஸ்னா? ஏய் வேணாம். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இல்ல இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா 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 உங்க குழந்தையதான் நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். உங்க குழந்தையதான் நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ரிஷி கட்டின தாலிய வேணான்னு நீ தூக்கி எறிஞ்சிட்டு போலாம். உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை வேணான்னு இவர் தூக்கி எறிஞ்சிட்டு போலாம். என் வயித்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு நேரம் மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த குழந்தைய என்ன பண்ண போறீங்க? நீங்க அவமானப்பட்டதையும் அசிங்கப்பட்டதையும் இவ்வளவு பெருசா பேசுறீங்களே, உங்க குழந்தையால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், எவ்வளவு பழிய சுமந்திருக்கேன். அதையெல்லாம் நான் யாருக்காக தாங்கிக்கிட்டேன், எதுக்காக பொறுத்துக்கிட்டேன்? எல்லாம் உங்களுக்காக தானே? சொல்லுங்க, உங்களுக்காக தானே? ஒரு குழந்தைன்னு வந்தா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, ஒத்துமையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். குடும்பத்தால கொண்டு வர முடியாத சந்தோஷத்தை ஒரு குழந்தை கொண்டு வரும்னு நம்பினேன். அதனாலதான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் மனச கல்லாக்கிக்கிட்டு பொறுமையா இருந்த. அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்டீங்களே. பேப்பர்ல என்ன பத்தி அசிங்கப்படுத்தினப்ப கூட நான் இந்த குழந்தைய பத்தி வாயை திறக்கல. என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தைய சுமக்கிற சக்தி இல்ல, அவளுக்காக தான் நான் வாடகை தாயா இருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அப்படி சொல்லிட்டா உங்களதான் கேவலமா பேசுவாங்க. ரிஷியோட அம்மா அப்பா அவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு உண்மைய சொல்லாம நான் ஊமையா இருந்தேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இவ்வளவு கஷ்டப்படுறப்ப உங்களால சின்ன சின்ன பிரச்சனைய கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? பெரியறதுதான் முடிவனா? என்ன எதுக்கு இந்த குழந்தைய சுமக்க வச்சீங்க? சுமக்கிற வலி உங்களுக்கு இல்லைங்கிறதுனால
சுலபமா பிரிஞ்சு போயிடுவீங்க. நீங்க சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இத்தனை மாசம் இந்த குழந்தைய சுமந்தன்னா பைத்தியக்காரி ஆயிட்ட. பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு நீங்க 2 பேரும் வேற வேற திசையில போயிடலாம். நாளைக்கு இந்த குழந்தை என் அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லு? அக்கா, நீ 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 கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா பெரியது தவிர எனக்கு வேற வழி இல்ல. சாரிங்க, ஐ எம் ரியலி சாரி. இந்தாடா. என்னடா இது? அடிடா. தேவி, ஸ்ருதி, அப்சரா, நேஹா. டேய், என்னடா இதெல்லாம்? தேவதைகளோட பேரு. இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்கிட்ட கொடுக்குற? மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியான்னு நினச்சிக்காத. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் உள்ள பேர் அலையிங்க. இவங்கள யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு ரொமான்டிக் வேலையை ஆரம்பி. டேய், நான் பூஜாவை லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல, அவன் எனக்கு கிடைச்சா போதும். வேற எந்த பேர் அழகியும் எனக்கு தேவையில்ல. பூஜாவை மறந்துடும் மச்சான், அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். டேய், ஆவேசப்படாமல் அமைதியாக கேளுடா. பூஜா இப்போ மாதவி மேடம் வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. டேய், ரொம்ப நல்லதுடா. மேடம் வீட்டில் இருந்தா படிப்பு பிஹெச்டின்னு ஏதாவது உளறிட்டு இருப்பா. ஆனால் அவங்க அம்மா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. நான் ஃபார்மலாக பொண்ணு கேட்டு போனாலே மேட்ரு முடிஞ்சுது. டூ லேட் கண்ணா. கல்யாணம் மட்டும் இல்லை, மாப்பிளையும் பார்த்து முடிவு பண்ணியாச்சு. டேய், மாப்பிள்ளை யாருன்னு விசாரி, ஒதுங்கிக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். முடியாதுன்னா ஒரே அடியாக முடிச்சிடலாம். வேண்டாம், நீ சாதாரண ஏசி பையன். ஆனால் பூஜா மம்மி அப்படி இல்லை, எம்பி எம்எல்ஏன்னு பெரிய லெவலில் கான்டாக்ட் இருக்குடா. அவங்களோட மோதுறது உனக்கு நல்லது இல்லைடா. என்னடா பயமுறுத்துறியா? அவங்க அம்மாவுக்கு சிஎம்பிஎம் கூட க்ளோஸாக இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு பூஜா வேணும். நடுவில் யார் வந்தாலும் கொன்னுடுவேன். அது அவன் அம்மாவே இருந்தாலும் சரி. அந்த பூஜாவுக்காக அவங்க குடும்பத்தையே அழிக்க பாத்தியாடா. இப்போ கொலையே பண்ண தயாராயிட்ட. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணல? நான் நினச்சது நடக்கணும், ஆசைப்பட்டது கிடைக்கணும். அதுக்காக என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ரிஷி என் பூஜா கூட பேசுனது தப்பு, பழகிறது தப்பு, அவளை கூப்பிட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டாக சுற்றுனது தப்பு. அவனுக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்கால்ல, அவன் கூட கொஞ்சம் கொலாவ வேண்டியது தானே. தேவையே இல்லாமல் என் லவ் ட்ராக்ல அவன் கிராஸ் பண்ணான். அதான் அவன் ஃபேமிலி ட்ராக்கை நான் கட் பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டே குறைவு தான். என்ன அடிச்சதுக்கு இந்நேரம் அவனை பணமாக்கி இருக்கணும், இல்லை கையை காலை உடைச்சிருக்கணும். எதுவுமே செய்யாம அவனை உயிரோட நடக்க விட்டுருக்கான் பாரு. அதுக்காக சந்தோஷப்படு. பூஜா ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்லியாக தான்டா பழகுறாங்க. ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்காம அவங்க குடும்பத்தையே காலி பண்ணிட்ட. பாவண்டா அந்த ஆளு. டேய், யானை நடக்கும்போது தவளை சாகதாண்டா செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்காக நம்ம ஆடு கோழின்னு பலி கொடுக்கறது இல்ல? அதே மாதிரி தான் நான் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக மனுஷனை பலி கொடுக்குறேன். அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை. உண்மையிலேயே என்னால் ஏற்றுக்க முடியலடா. பூஜா உன்னை விரும்பி இருந்தாலும் பரவாயில்ல, உன் காதல் ஜெயிக்கணும்னு நீ ஃபைட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு தான் உன் மேலே விருப்பமே இல்லையே. டேய், அவளோட விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை, அவசியமும் இல்லை. நான் அவள் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை மறுக்கிற உரிமை அவளுக்கு கூட கிடையாது. நீ பேசுறது உனக்கே அதிகமாக தெரியல.
விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு அடையணும்னு நினைக்கிறது காதலே இல்லடா. டேய் போதும்டா, கொஞ்சம் விட்டா ஓவரா பொங்குற. எது நியாயம் எது அநியாயம்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. எனக்கு அட்வைஸ் பிடிக்காது, அட்வைஸ் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, அதுக்கான ரைட்ஸும் நான் உனக்கு கொடுக்கல. என் வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் நான் உன்னை அடிமையா வச்சிருக்கேன். உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது எல்லாமே நீ எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நான் கொடுக்குற கூலி. தெருவில் குரங்காட்டி வித்த காட்டுறத பார்த்துருக்கியா? குரங்கு அவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஆடும், சல்யூட் வைக்கும், குட்டிக்காரனை அடிக்கும், குச்சியை தாண்டி தாண்டி குதிக்கும். நீயும் எனக்கு அப்படிதான்டா. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ல ஆரம்பிச்ச கொன்றுவன்டா. போடா போ. ஹலோ ரிஷி, மாதவின்னு ஒருத்தவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. அனுப்புவா? சரி, வர சொல்லுங்க. ஓகே ரிஷி. எஸ், வாங்க. உங்க தங்கச்சிக்காக தான் பேச வந்திருக்கீங்கண்ணா. ஐ எம் ரியலி சாரி. என் மனசுல இருந்து அவளை நான் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டேன். அவ நினைப்பையே மொத்தமா மறக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவளை பத்தி ஞாபகப்படுத்தாம இருந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உங்க கோவம் நியாயமானது ரிஷி. அம்மா உங்களையும் பூஜாவையும் சந்தேகப்பட்டது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி உங்களை நோகடிச்சது, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே தப்புதான். என் தங்கச்சி இப்படி நடந்துக்கிட்டாளேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தப்பு செஞ்சவளே அதை ரியலைஸ் பண்ணி கேட்கறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அவ பண்ண தப்புக்காக நீங்க வருத்தப்படுறதுலயோ மன்னிப்பு கேட்கறதுலயோ என்னங்க அர்த்தம் இருக்கு? அவ கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருந்தா கூட பரவாயில்ல, என்ன நீங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணலாம். நிரந்தரமா பிரிஞ்சலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? பிரச்சனைக்கு பிரிவுதான் தீர்வுனா யாருமே இங்க ஒன்னா வாழ முடியாது ரிஷி. பிரிஞ்சிடலாங்கிற முடிவை நான் மட்டும் எடுக்கலங்க. என் கூட வாழ முடியாதுன்னு உங்க தங்கச்சி தாங்க தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க சேர்ந்து வாழ முடியும்னு எப்படி நம்புறீங்க? டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு நீங்க சொன்னது, அவ தாலியை கழட்டி போட்டது எல்லாமே ஏதோ ஒரு எமோஷன்ல நடந்த விஷயம். தயவு செஞ்சு அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. நிதானமா யோசிச்சு பார்த்தா இந்த முடிவு தப்புங்கிறது உங்க 2 பேருக்குமே புரியும். இந்த முடிவு சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் அவசரப்பட்டு அவளை உதறி தள்ளணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. பொறுமையா இருன்னு அப்பெல்லாம் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஆனா எதுக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. எந்த உறவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு நடந்துக்கிறதும் 2 பக்கமுமே இருக்கணும். பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. நானும் அவங்களுக்காக பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன். அதே தான் அம்முக்கிட்டே நான் எதிர்பார்த்தேன். ஆனா என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் நடந்துகிட்டது இல்ல. தப்பு அவ மேல இருந்தாலும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும்னு அவ பிடிவாதமா இருப்பா. யாராவது ஒருத்தர் இறங்கி போறதா நல்லதுன்னு நானும் எல்லா சமயத்திலும் இறங்கி போவேன். ஆனா எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷனால இப்படியே இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இது என்னடா வாழ்க்கைன்னு மனசு வெறுத்துறாது? அப்படி ஒரு வெறுப்பு என் மனசுக்குள்ள வந்துருச்சுங்க. நல்ல கேரக்டர், நல்ல வேலை, நல்ல சம்பளம், இது எல்லாமே இருந்தும் எனக்கே இந்த தலையெழுத்துன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன்.
இதை விட பெட்டரான வாழ்க்கை அமைஞ்சிருக்க கூடாதான்னு என்ன நினைச்சு நானே பரிதாபப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அவ என்ன நோகடிச்சிருக்கா. ஆனா அது எல்லாத்தையும் மீறி இந்த வாழ்க்கையை தொலைச்சிடக் கூடாதுன்னு நான் சின்சியரா இருந்திருக்கேன். அந்த பயமும் அக்கறையும் உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருந்திருந்தா அவ என்ன அனுசரிச்சு போக ஆரம்பிச்சிருப்பால. மனசுல இவ்வளவு கசப்பும் வெறுப்பும் இருந்தாலும் நான் இவ்வளவு நாள் பொறுமையா தானே இருந்தேன். ஆனா அவ என் கேரக்டர் அசிங்கப்படுத்தி என் தன்மானத்தை காயப்படுத்துறான்னா அதை எப்படிங்க என்னால ஏத்துக்க முடியும்? இதுக்கு மேல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனா அதுக்கு பேரு பக்குவம் இல்லைங்க, பைத்தியக்காரத்தனம். நான் நினைச்சதான் சரிங்கிற அரகன்ஸ், எதுக்குமே விட்டு கொடுக்காத பிடிவாதம், அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காத அலட்சியம். யோசிச்சு பார்த்தா அவளை பத்தி எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு தம்பி இருந்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவீங்களா, இல்ல தூக்கி போட்டு வாடான்னு சொல்லுவீங்களா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையா அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்வி, அதுல இருக்கிற நியாயம் எல்லாமே எனக்கு புரியுது ரிஷி. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அம்மு சார்பில் உங்ககிட்ட பேச வரல. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் வந்திருக்கேன். அம்முவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் நிறைய அனுபவிச்சிட்டேங்க. இன்னொரு கல்யாணத்துக்குலாம் சான்ஸே இல்ல. அப்படின்னா வாழ்க்கை முழுக்க இப்படி தனியாவே இருக்க போறீங்களா? பொண்டாட்டி கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிறத விட தனியா இருக்கிறதே பெட்டர். மனசு நொந்து போய் இருக்கிறதால இப்படி எல்லாம் பேசுறீங்க ரிஷி. தனிமையை விட பெரிய எதிரி வேற எதுவுமே இருக்க முடியாது. தனிமையோட போராடிட்டு இருக்கிறத விட அம்மு உங்க வழிக்கு கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்களே, அவங்களோட நம்ம சண்டை போடுறது இல்லையா? அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வரது இல்லையா? சண்டை போட்டோங்கிறதுக்காக நம்ம என்ன அவங்கள உதறி தள்ளிட்டு வந்துடுறோமா? டைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால பொண்டாட்டிய விலைக்கு வைக்கிறது உங்களுக்கு சரியா படுதா? ஒன்னா வாழறதுல சண்டையும் பிரச்சனையும் வருதுன்னு தானே ரெண்டு பேரும் பிரியணும்னு சொல்றீங்க. அதுல மட்டும் நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்குங்கிறது என்ன நிச்சயம்? அது இதை விட மோசமான நரகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? டைவர்ஸ் வாங்கிட்டு போன பல பேரு இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு திரிஞ்சு அந்த பாடத்தை கத்துக்கிறத விட பிரச்சனையை சமாளிச்சுட்டு வாழ்ந்துடுறது நல்லது இல்லையா? சண்டையே போடாத, பிரச்சனையே இல்லாத புருஷன் பொண்டாட்டின்னு இங்க யாருமே கிடையாது ரிஷி. அம்மு கிட்ட சில தப்பான கேரக்டர்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ தப்பானவளோ கெட்டவளோ இல்ல. அவளை கரெக்டா ஹேண்டில் பண்ணா அவள மாதிரி ஒரு பாசக்காரிய நல்லவளை உங்களால பார்க்கவே முடியாது. சரி, உங்க வாழ்க்கை என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இனி கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் உங்க குழந்தைக்கு நான் தாயா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னன்னு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த குழந்தையோட வாழ்க்கையும் எதிர்காலமும் என்ன ஆகுறது? நான் சொன்னதுக்காக வேணாம், உங்களுக்காகவும் வேணாம். இந்த குழந்தைக்காகவாது நீங்களும் அம்மாவும் ஒன்னா வாழ்ந்துதான் ஆகணும். பொறுப்பே இல்லாம நீங்க பிரிஞ்சு போறது உங்க குழந்தைக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? அப்படி ஒரு பாவத்தை நீங்களும் அம்மாவும் பண்ணிடாதீங்க. நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். ஆபீஸ் முடிச்சிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன். தேங்க்ஸ் ரிஷி.